உரங்காம்பட்டிக்கு பக்கத்தில் வெள்ளானூர் ஸ்ரீ வல்லடியார் கோவில் பொங்கல். முளைத்து வைந்த வல்லடியார், கூரை இல்லாமல் மாமரம் தான் அவங்களுக்கு. எல்லா இடம் பார்த்தாலும் மாமரம். மாமரத்தின் நிழல்ல அவ்வளோ நல்லா அற்புதமாக அருள் பாலிக்கிறாங்க. அவங்களுக்கு சிவராத்திரியிலேருந்து 15 நாளைக்கு மாவு தொடாமல் விரதம் இருந்து அதுக்கு சுவாமிக்கு இன்னைக்கு 8 நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டு நம்ம இவ்வளவு அருகே இவ்வளவு கிட்டக்க இருந்த இடத்திலே பார்க்குறது கடவுளோட அருள் இருக்கிறதுனால தானே. இப்போது நாளைக்கு வர வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ராவுகாலம் முடிஞ்ச உடனே நகரத்தாரெல்லாம் காளாஞ்சி வாங்கிக்கிட்டு அம்பலாறு இவங்க எல்லாம் அவங்க அப்படி ஒரு என்ன சொல்கிறது பதிபக்தையாக அப்படி ஒரு பாரம்பரியமாக தொன்று எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வர வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் 4:30 மணிக்கு மேலே பானையை வச்சு அதில் உப்பள்ளி போடுவாங்க. அது சடச்சடன்னு வெடிக்கும். காலையில் வாங்கி காய்ச்சினா பால் வேடு கட்டி வச்சுருப்பாங்க, அதை ஊற்றுவாங்க. அது நல்ல விரதம் இருந்ததுனால எல்லாம் நல்லா வரும்னு அறிவுறுத்தி மாதிரி அப்படி ஒரு பொங்கி வரும். அற்புதமாக எல்லாரும் காப்பு கட்டு முடிஞ்சு அந்த மற்ற சுவாமிக்கெல்லாம் கற்ப கிரகத்தில் இருப்பாங்கல்ல, வல்லடியார் பிள்ளையார் அவங்களுக்கெல்லாம் இப்போ தீபாராதனை ஒவ்வொருத்தராக போயிட்டு எல்லாரும் ரொம்ப அமைதி காத்து அந்த குலவி நாங்கள் பார்த்தீங்களா. இது நம்ம இருந்த இடத்துல பார்க்குறது ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். தாமதமான பிள்ளைகளுக்கு மனமுறிவு இல்லாமல் எல்லா சமுதாயத்திலையும் ஒத்துமையாக இருக்கணும். அருமையான ஒரு நிகழ்வில் அற்புதமான ஒரு நிகழ்வில் நம்மளும் கலந்துக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு வேணுங்கிறத நினைங்க. நிச்சயமாக அப்போ தான் இவங்களுக்கு எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாம் நடக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வேன். அருமையாக இருக்கு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் பாரம்பரியமாக அந்த கோயிலுக்கு யார் மண்டபம் பிடிக்காரோ அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு எல்லாரும் தள்ளி நின்று அவங்க தீபம் பார்க்க எவ்வளோ பொறுமையாக அமைதியாக அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு போய் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால் சாமி அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கொண்டாடுறாங்க சாமியை. அருமையாக இருக்குது பாருங்கள். அவங்க அப்படி ஒரு மடி ஆச்சாரமாக பதிபக்தியாக இருக்கிறாங்க. அற்புதமான ஒரு தருணம் இல்லை. வெள்ளாளனூர் வல்லடியார் கோயில் பொங்கல். ஒப்பூர் வழியாக அந்த ரோட்லேயும் போகலாம், உரங்காம்பட்டியிலேருந்து வரலாம்.